நிதி வணக்கம். நிச்சயமாக நீட் தேர்வு வரும் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் நடைபெற இருக்கும் நிலையில் வினாத்தாள்கள் கசிவதை தடுக்க தமிழ்நாட்டின் ஆயுதப்படை மைதானங்களில் ராணுவ ஹெலிகாப்டர்கள் மூலம் அதிநவீன பாதுகாப்புடன் இந்த நீட் வினாத்தாள்கள் கொண்டு செல்லப்படுகின்றன. ஜிபிஎஸ் கண்காணிப்புடன் டிஜிட்டல் பூட்டுகளும் இடப்படுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. திருநெல்வேலி மையத்திற்கு இதுபோல வரும் 21ஆம் தேதி நீட் வினாத்தாள்களை கொண்டு வரும் வகையிலான ஏற்பாடுகள் இன்று ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் இன்று காலை நடைபெற்றது. நீட் தேர்வுக்காக ஹெலிகாப்டரில் வினாத்தாள்கள் வந்த இந்த விஷயம் திருநெல்வேலி முழுவதும், ஏன் தமிழகம் முழுவதுமே மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த தகவல்களை சேகரித்த போது தேசிய தேர்வு முகமை அறிவிப்பின்படி இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர்களுக்கான நீட் தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த மே மாதம் நடத்தப்பட்ட தேர்வு வினாத்தாள் கசிவு காரணமாக ரத்து செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து மறு தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த தேர்வு நடைபெறுகிறது. இந்த தேர்வு மையங்களை தயார் செய்யும் முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று வருகின்றன. முறைகேடுகளை தடுக்க பல்வேறு வழிகாட்டுதல்கள் பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான பணிகளும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த முறை இந்த நிலையில் இன்று காலை நெல்லை மாநகர பகுதியில் ஹெலிகாப்டர் ஒன்று வானில் தாழ்வாக வட்டமடித்தது. திருநெல்வேலியின் கேடிசி நகர் அரசு மருத்துவமனை, ஹைகிரவுண்ட் மருத்துவமனை, பாளையங்கோட்டை பேருந்து நிலையம் என பல்வேறு பகுதிகளில் திடீரென வட்டமிட்ட இந்த ஹெலிகாப்டரால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் இது குறித்த கருத்துக்களை சேகரித்த போது வருகின்ற 21ஆம் தேதி நீட் விடைத்தாள்களை கொண்டு வருவதற்காக, வினாத்தாள்களை கொண்டு வருவதற்காக அதீத பாதுகாப்புடன் இந்த சோதனை ஹெலிகாப்டர் மூலம் நடத்தப்படுவதாக தகவல்கள் தெரிய வந்தது. பின்னர் 15-20 நிமிடம் சோதனைக்கு பிறகு அந்த ஹெலிகாப்டர் பறந்து சென்றது. மீண்டும் 21ஆம் தேதி காலையில் இதுபோல ஹெலிகாப்டரிலேயே நீட்டுடைய வினாத்தாள்கள் கொண்டு வரப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த நீட் தேர்வு இறுதியான நீட் தேர்வாக, இந்த வருடத்திற்கான நீட் தேர்வாக இருக்க வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.